மகாபலிவர் வருகிறா முன்னால ராமா. நான் எதுக்கு முன்னால போறேன், நீ பின்னால வா. தம்பி அதுக்கு பின்னால வேண்டும். அப்படியே ஆகட்டும். அப்படியே வாங்க போட்டு வருவோம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மதுரை மாநகரத்தின் வளங்களை பார்த்து வர்ணித்துக் கொண்டு இவர்கள் வருகின்றார்கள். ஆமா, ஒவ்வொரு தெருக்களை எல்லாம் கடந்து கொண்டு விளைந்து வருகின்றார்கள். ஆமாம்மா, தாசி பெண்கள் தெருக்கள் வருகின்ற போது அவர்கள் தோளை பார்த்தவர்கள் தோளைத்தான் பார்த்தார்கள். நாள் என் பாதத்தை பார்த்தவர்கள் பாதத்தை தான் பார்த்தார்கள். கண்ணை தான் பார்க்கின்றார்கள். தலை முடியை பார்த்தவர்கள் முடியத்தான் பார்க்கிறார்கள். வேற இடத்தை பார்க்க முடியலையா? பார்க்க முடியல என்று சொல்லிருக்கல, அதான் பார்க்க மனமில்லை. சரி, இந்த இடத்தை பார்க்கும் போது மற்ற இடத்தை பார்க்கிறதுக்கு மனம் இல்லாம அந்த அளவுக்கு ராமன் என்றால் யாரு? அவர் இந்த உலகுக்கே கடவுள் அல்லவா? ஆமா, உலகத்தை ஒரு அடியில் அளந்தவாயன் அல்லவா? சரி, ஆமா, அவரை பார்ப்பதற்கு பார்த்துட்டு தானே இருக்க முடியும். சாதாரண ஒரு எம்எல்ஏ போனாலும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப இறைவன் போகும்போது சரி, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பார்த்து வர்ணித்துக்காரு. எடி அக்கா, தங்கச்சி பார்த்தியாடி? ஆமாக்கா, 3 பேர் வந்திருக்கிறாங்கடி. ஆஹா, தங்கச்சி அக்கா, எனக்கு என்ன 3 பேர்ல முன்னால வாராடி? யாருடி? தாத்தா. அவர் தாத்தாவடை பிடிச்சிருக்கு உனக்கு? அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுக்கா. அவர் அவள வெல்ல முடியாயிடுச்சுடி. முடி வெள்ளையாச்சு, ஆனா கலர் தோல் நல்ல சொகப்பா இருக்க. அப்படியே? ஆமா, அத்தனை வெள்ளி முடி மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்த்தாலே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கா. மார்கண்ணியா இருப்பா. மார்கண்ணியா டேடி, ஆமா, உனக்கு என்ன தோணுது? எனக்கு தான் அவர் மத்தியில ஒருத்தர் போறாருல்ல. ஆமா, அவரை தான் எனக்கு கண்ணை நோக்கணுமா இருக்கு. கண்ணை உனக்கு கண்ணு அவரை தான் நோக்குதான். ஆமா. ஆஹா, என்னடி எனக்கு அவர் தாண்டி பிடிச்சிருக்கு. சாமல ரூபண்டி. அவர் நெற்றியில வைத்திருக்கிறாரே செந்தூர பொட்டு. ஆமாம்மா, அந்த பொட்டு அழகுதான் என்ன. கண்டிப்பா. அவர் கையில வச்சிருக்கிறாரே வில், வில்லின் அழகுதான் என்னடி. அப்பா அக்கா, எடி எங்க வீட்டுக்கு தாண்டி வந்துட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு வராரா? உங்க வீட்டுக்கு வந்தா நீ என்ன செய்வா, என்ன கொடுப்பா? எங்க வீட்டுக்கு வந்தானா காபி முறுக்குக்குள்ள காப்பியை முறிச்சு போட்டு கொடுப்பேன்டி. முறுக்குல காப்பி முறிச்சு போட வரியா? இல்ல, வாய் வளருதுல்லடி. காப்பிக்குள்ள முறுக்கு முறிச்சு போட. அழகா பார்த்தவன ஒன்னால சொல்ல முடியல. என்ன ஆமாடி, அவர்ல அழகுல மயங்கி இருக்கேன்டி. அக்கா, சரி, நீ சொல்ற மாதிரி சரி, வா வீட்டுக்கு வந்தா நீ காப்பில முறுக்கு முறிச்சு போட்டு கொடு. ஆமா, சரி, வா வீட்டுக்கு வந்தா நீ என்னடி கொடுப்பா? ஈஸ் கொடுப்பேன். ஈஸ் நாத்த முடிஞ்சு ஏடி பண்றீங்க? சரி, கொக்கிஸ் கொடுப்பாடி. கொக்கிஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் விளக்குவாங்க, பல்லு 2 நேரம் விளக்குவாங்க. என்னன்னா 6 நேரம் விளக்குறாங்களா? பல்லு எங்க இருக்குது 6 நேரம் விளக்குறதுக்கு? செட்டை கட்டி கட்டி விளக்குவாங்க. அப்படியாடி? அவன் சொல்லாதடி. வாட்டவள்ளி ஏக்கா, அவர் எங்க வீட்டுக்கு மட்டும் வந்தாருன்னா நான் என்ன கொடுக்க தெரியுமா அக்கா? எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா தேனும் தினைமாவும் பிசைஞ்சு அவருக்கு அப்படி வாயில விட்டு அவரு அழகா சாப்பிடா இருக்கா. ஆமா, நான் முத்தம் கொடுப்பேன்டி. முத்தம் கொடுங்க. அம்மா வந்து நின்னு முத்தத்துல தானே நீ நிக்கணும். அதான் சொல்றியா? அவன் என் வீட்டு முத்தம் அவருக்கு அப்படியே வரவேற்று. ஓ, சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். எதுக்கு வழிபாடுகள் இப்படி பேசிட்டு இருக்காங்க? சரி, பெண்கள் அனைவரும் பேசுவதை கண்டுகொண்டு நாம நினைக்கின்றார் இந்த பெண்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்து அடுத்ததில் வருகின்றார்கள். ஆமாம்மா, அப்படி ஒவ்வொரு தெருக்களையெல்லாம் கடந்து இவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே சீதா தேவியானவள் மாளிகையில் மாடி மீது நின்று தோழியருடன் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் மூவர்களும் வழிநடியாக நடந்து வருகின்ற போது சீதா தேவி அம்மனை அன்னுற்று வருகின்றாள் ஸ்ரீராமனா. சீதை அம்மன் ஸ்ரீராமனை பார்த்தார். அடே அப்பா, எவ்வளவு ஒரு அழகா இருக்கிறாள். அந்த பூவுலகில் இப்படி ஒரு பெண்ணை என்னுடைய சுயவர மண்டபத்துக்கு இவர் வரமாட்டாரா? என்னுடைய வில்லை இவர் வளைக்க மாட்டாரா? என்னை இவரை திருமணம் செய்ய மாட்டாரா? அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே புலம்புகிறாங்க. ஆமாம்மா, ஏன்னா அவரை பார்க்கும் போது இவர்தான் நமக்கு கணவரா வருவார். அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துருந்தா மனசுக்குள்ளே தோணிருச்சு. சரி, வரும்போது அப்படி ஏறிட்டு மாடியில் பார்க்கும் போது ஸ்ரீராமன் அவர் கீழே வழி நடந்து செல்கின்றார். தண்ணீர் தடாகத்துல அம்மாவை பார்த்தாராம். அப்ப அம்மா எப்படியோட அழகா காட்சி அளித்தாராம். கண்டிப்பா. எப்படிமா? 1000 மின்னல் மின்னினால் அதிலே ஒரு ஜோதி மின்னல் தோன்றுமா? கண்டிப்பா. 1000 மின்னலாக தோழி பெண்களும் ஜோதி மின்னலாக சீதா தேவியும் காட்சி அளித்தாராம். அவருக்கு மட்டும் ஒரு அழகா காட்சி அளித்திருக்கிறாங்க அம்மா. அந்த காலத்தில் நடந்திருக்கு. உண்மை உண்மை. அப்ப அம்மா அங்க பாத்துட்டு இருக்காங்க. விஸ்வாமித்திர மகாமுனிவர் பார்க்கின்றார். ஆமா, என்ன சரி போலாமா?
வாருங்கள் போகலாம். அப்படி ஆகட்டும். இப்படியாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அங்கு அரண்மனைகள் அங்கே மன்னன் சனக மன்னன் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? அப்பா மந்திரிகளே, வரக்கூடிய அரசர்களை வரவழைத்து தாம்பலம் மருந்துகளை கொடுத்து ஆசனத்தில் அமர வையுங்கள். அப்படி ஆகட்டுமானதா? அப்படி சொன்ன உடனே அப்படி வரக்கூடிய அரசர்களை அத்தனை வரவழைத்து ஆசனம் கொடுத்து அமர வைத்தார்கள். ஆமாப்பா. அப்பா கங்கிலிவர்களே, நீங்கள் வெல்மணி சாலையில் சென்று வில்லை எடுத்து வாருங்கள். திரைவுகள் கொடுங்க. திரைவுகள் இருந்தாங்க அப்படிங்க. கொடுங்க. சபாஸ். போயிட்டாங்க. நல்லது. திரைவுகளை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி இல்லையா? அதிர்ச்சி இருக்கு. வெல்மணி மண்டபம் கதவு பெரிய கதவு. திரைவுகளே இவ்வளவு பெருசுனா அப்ப மண்டபம் எவ்வளவு பெருசா இருக்கும்? கோட்டைன்னு சொன்ன மாட்டியா? எவ்வளவு பெரிய கோட்டை? சரி. அப்ப அதுக்கு வாசல் கதவு பெருசா இருக்குதா? அப்ப அது தொழில் பெரிய பெருசா இருக்குதா? அதானே. அம்மாவுடைய வில்லு எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்படி சொல்லுங்க. அம்மா கற்பு மகிமை எப்படி இருக்கும்? உண்மை அம்மாவுடைய கற்பை கேட்க முடியுமா, சொல்ல முடியுமா? அதானே. பெண்கிழவர்கள் திறவுகளை வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள். அண்ணே, நாம வில்லை எடுத்துக்கொண்டு சிவர மண்டபத்துல சாற்றணும். ஆமாய்யா. வாருங்கள் போகலாம். போய் வருவோம் என்று சொல்லி இவர்கள் திறவுகள் கொண்டு கதவை தாழ்ந்து பார்க்கின்றார்கள். சரி. அம்மானுடைய வில்லை கண்ணுல பார்த்தாலும் திறவு கிங்கிலிவர்கள் பார்த்தார்கள். என்னம்மா? அண்ணே, பாரு எவ்வளவு உயரமா இருக்குது பாரு அம்மனுடைய வில்லு. அடே அப்பா, இவ்வளவு நீளம் வில்லு நம்ம எப்படி பார்த்துட்டு வரோம்? அதானே. தூக்கவே முடியாது போல இருக்க. தூக்கவே முடியாதா? முதல்ல நம்ம தூக்கி தான் பார்க்கலாம். பாருங்கள் தம்பி. என்னப்பா வில்லு அசை பண்ணிட்டு? ஒருவேளை வில்லு வேறுபடுத்துமா? வில்லு வேறுபடுமா? அம்மாவுடைய வில்லு வேறுபடுமா? எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதுதான். என்னை கிங்கிலிவர்கள் அத்தனை பேர்களுமாகவே ஒன்று கூடி என்ற மட்டும் அசைத்து பார்த்தார். என்ற மட்டும் அசைத்து எங்களிவர்கள் வந்து திரவுகள் எடுத்து வந்து அங்க வில்மணிச்சாலில் வந்து வில்லை அசைத்து பார்த்தார்கள். இவர்களால் வில்லை அசைக்க கூட முடியவில்லை. ஏன்ற மட்டும் தூக்கி பார்த்தாங்க. இவர்களால் தூக்க முடியவில்லை. பார்த்தார் எங்களிவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுகின்றார்கள். அண்ணா அப்பா எவ்வளவுதான் தூக்கி பார்த்தாலும் தூக்க முடியலானே. தம்பி வில்லு எதுக்காக இப்படி கடந்து கிடக்குமா? எதுக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்குது? அம்மையுடைய கர்ப்ப நிலை இப்படித்தான் வில்லு கடந்திருக்கு. ஆமா, அம்மாவுடைய கர்ப்ப நிலை. ஆமாய்யா. அந்த வில்ல தூக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அதாவது அம்மை மேல ஒரு துதி பாடல் வந்து பாட வேண்டும். சரிதான். அம்மா மேல துதி பாடணும் அசையணும்னு நினைக்கிறியா நீ? கண்டிப்பா. அப்படி அம்மா மேல துதி பாடிட்டோம்னா இல்ல நாமளே தூக்கி போயிடலாம். ஆமா என்று சொன்ன உடனே அம்மா சீதாலட்சுமி நினைத்து அற்புதமாக ஒரு பாடல் ஒன்று பாடுகிறார். எப்படி தம்பி? அண்ணா பாடி பணிந்திடுவோம் ஜானகி தாயார் பாதம் பணிந்திடுவோம். பாடி பணிந்திடுவோம் ஜானகி அம்மன் பாதம் பணிந்திடுவோம். அழகிய மலர்களை எடுப்போம், அழகிய மலர்களை பாடி பணிந்திடுவோம் ஜானகி அம்மன் பாதம் பணிந்திடுவோம். அம்மா புகழ பற்றி படிக்கணும்னு சொல்றீங்க. எப்படி ஆடுவாரு? அசைச்சு பாரு. இவ்வளவு நேரம் குளிக்கையில இருக்குமா?
என்ன குளிர்ல இடத்துக்குமா வந்து குளிர்ல வில்லு கிடையாது. ஏன் வில்லு வந்து அப்படியே அம்மாவுடைய கற்பனையில அப்படியே அசையாம இருக்கு. ஆமா. அம்மா வேற தூதி பாடினோட அப்படியே அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இவனுக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசனை வருது. ஏன்னா அம்மா வில்லு தூக்கிடலாம். அம்மா அம்மே தூக்குங்க, அம்மே வில்ல தூக்கியா அம்மைய தூக்கண்டா. இல்ல வில்ல தான் தூக்குறோம்னு. இப்படியாக சரி இவர்கள் வில்லு எடுத்து வருகின்றார்கள். அண்ணே தம்பி கட்டையெல்லாம் முன்னாடி வாங்க. எதுக்கு? அப்ப பின்னாடி போங்க. போ ஏன் கட்டையனை வந்து பின்னாடி போட்டோம்னா அவன் தாங்கிட மாட்டான். அதானே அவனை முன்னாடி போட்டோம்னா சரி நம்ம கொஞ்சம் ஏந்தி பிடிச்சிக்கலாம். இல்லையா? ஏந்தி பிடிக்கலாம். வெளில அப்படி பிடிச்சிக்கலாம். சரி பரவாயில்ல. தொங்கிக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. தொங்க வேண்டாம், நம்ம நேரம் பிடிச்சிக்கலாம். அப்படியா? ஆமா. சரி வாருங்கள் போகலாம். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி கிங்கிலிவர்கள் ஒன்று கூடி சரி அம்மாவோடு வந்த திரியம்பகம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை இடத்தை கொண்டு சுயவர மண்டபத்தில் கொண்டு சாற்றுகின்றார்கள். வில்ல எடுத்துக்கொண்டு சுயவர மண்டபத்தில் சாற்றுறதுதான். அப்போதே ஜனக மன்னன் பார்த்தார். ஏன் மந்திரி அரசர்களை வரவழைத்தீரா? எல்லாருக்கும் தாம்பூலம் அருந்து முடியாது குடிச்சிருக்கீங்களாப்பா? தாம்பூலம் அருந்து முடியாதுன்னு சொல்றாங்களே, என்னது நானு தெரியாதா? என்ன இந்த கோயிலில் தேங்காய் பழம் கொண்டு வைப்பாங்கல்ல, இதை பிடிச்சி அவிச்சு திங்க சொல்லுவாங்க. தேங்காய் பழத்தை தேங்காய் பழத்தை சவிச்சு திங்க சொல்லுவாங்க. அந்த தாம்பூலம் இருக்குல்ல, தாம்பூலம் அதான் கொடுப்பாங்க. இருக்கடி அந்த காலத்துல சுபகாரியங்கள் நடந்தானா அப்படி பஞ்சப்பட்டி எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? பஞ்சப்பட்டினா வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு அந்த காலத்துல எல்லாரும் வெத்தலை போட்டுருக்காங்கல்ல. வெத்தலை போடுறது ஒரு அலாதி இன்பம் சொல்லுவாங்க. அப்ப போட்டு சரி அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்துலயும் மேலும் துப்பி அடிச்சு போடுவாங்க. அதனாலதான் இடைக்காப்பட்ட காலத்துல வெத்தலை போடுறதுக்கு யாரும் கொடுக்கறே இல்லை. சரி அதனால வெத்தலை கிடையாது, போடுறதும் கிடையாது. அதான் காரணம். வெத்தலை போடுவாங்க, போட்டுட்டு பழக்கப்படுவாங்க. பத்தியா பழக்கப்படும்போது இந்த துப்படியெல்லாம் போய் பக்கத்துல இருக்கும் மேலும் நினைச்சு விடும். சரி சட்டையெல்லாம் ஆகாது. அதான் நாங்க இப்ப வெத்தலை வேண்டாம், அதான் போடுறது இல்ல. வேணுன்னே போட்டு துப்புவான். ஆமா, அவன் சும்மா துப்பதான் இந்த மயக்கே இந்த பாடுபடுது. வேற என்ன செய்ய முடியும்? அப்படியானால் இப்போது மந்திரி வரக்கூடிய அரசர்களை வரவழைத்து ஆசனம் கொடுத்து அமர வைத்தார். அப்பா வந்திருக்க அரசர்களை தேச விலாசம் பார்த்தீங்களா? கேட்க வேண்டியதான். ஐயா என்ன வேணாங்க? உங்களுக்கு எந்த தேசம்? ஐயா எனக்கு சமட்டிக்கிட்டே ஏறி சமட்டிக்கிட்டே ஏறியா? சமட்டி ஏறி சமட்டி என்றால் கூடம். சரி ஏரி என்றால் குடம். நமக்கு கூடன்குளம். கூடங்குளத்துல கிணறு அடிக்காடு. கூடங்குளத்துல வந்து இந்த பெரிய சட்டிமாரி இருக்குல்ல, கழிச்சு போட்ட சட்டிமாரி இருக்கிறவர் வியாபாரியா? அவன் சட்டிமாரி வியாபாரி. மன்னாதி மன்னன். ஐயா என்ன உங்களுக்கு எந்த தேசம்? கிருமி வனம். கிருமி என்றால் பூச்சி, வனம் என்றால் காடு. பூச்சிக்காரல புலிக்கார தோறு போல் இருக்கு. பூச்சிக்காரல பூச்சிக்காரோட தோறு. சரி போட்டோம். அவர் வில்வளைக்கு வந்திருக்காருயா. எவ்வளவு வீரன்னு நினைக்கிறாரு. ஐயா நீங்க உங்க நாடு சங்கர கோயில். சங்கர கோயில் ஜனகரோட கோயில். அவரு கையில என்ன பாட்டிலாம் வந்திருக்காரு. ஐயா தாங்களுக்கு எனக்கு தானே. எனக்கு இதே ஊர் தான். இதே ஊர் தானா? இதே ஊர். ஆமா சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஐயா உங்களுடைய தேச விலாசம் சொல்லுங்க. ஐயா என்னுடைய தேசம் தானே. ஆமா மேடு பள்ளம். மேடு என்றால் மலை. பள்ளம் என்றால் ஆழம். மலை ஆழம். மலையாளத்தில் பெரிய மன்னன் மன்னாடி. உங்க மண்டையை பார்த்தா மன்னதி மன்னன் மாதிரியே தெரியலையா? வேற எப்படி தெரியுது? மலையாளத்துல மலையாளம் பேசுவாங்க. நீங்க அதை சொல்லவே இல்லையே, அதனாலதான் கேட்டீங்க. அப்படி சொல்றீங்களா? ஆமா. ஐயா நான் எதுக்கு வந்திருக்கீங்க கேக்குறீங்க நீங்க? ஆமா எதுக்கு வந்திருக்கீங்க? கல்யாணம் முடிக்க. கல்யாணம் முடிக்கிறாங்களா? நான் கல்யாணம் முடிச்சோம். பொண்ணு உள்ள இருக்கும். பொண்ணு உள்ள இருக்குதா? இந்த வில்ல வளைச்சவருக்கு தான் பொண்ணு. இந்த வில்லு வளைக்கிறோமோ? வில்லு வளைக்கணும்னா பொண்ணு கிடைக்காது. இந்த வில்லு வளைச்சா பொண்ணு கிடைக்குமோ? ஆமா. அந்த பொண்ணு பார்க்கணுமே. இந்த வில்லு இல்ல, அங்க அம்மாவோட வில்லு. நான் அந்த பெண்ணை பார்க்கணும். பொண்ணு பார்த்தாதான் இவளை முடிப்பீரோ? பொண்ணை காட்டவே முடியாது. பொண்ணு பார்த்துதான் நீர் வில் வளைப்பீரோ? நான் பெண்ணை பார்த்தாதான் ஞானத்துக்கு பலம் வரும். அப்படியா? இல்லன்னா பலம் வராதோ? வராதோ? நீர் முதல்ல சாப்பிட்டு வந்தீரா? இல்ல காலைல சாப்பிட்டேன், மதியம் சாப்பிடல. சாப்பிட்டாதான் பலம் வரும். 2 புள்ள அப்படி சாப்பிட்டு